தடை செய்வதே பிசாசுக்கு விருப்பமான காரியம். சந்தோஷத்திற்கு தடை, நம்பிக்கைக்கு தடை, இப்படி எல்லா காரியங்களிலும் தடை செய்வதே பிசாசனுடைய விருப்பமான காரியம். யோவான் 10:10 அப்படித்தானே வாசிக்கிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நானோ என் அருமையான பிள்ளைகளை உங்களுக்காக ஜீவனை கொடுத்த நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையில ஜீவன், ஆண்டவருடைய ஜீவன் பரிபூர்ணமாக இறங்க வேண்டும், நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில குறைவு வருவதை அவர் விரும்பவே மாட்டார். நீங்கள் நன்றாயிருக்க வேண்டும். அடிக்கடி சொல்லுகிற வசனம் இதுதான், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வேலையில வாழ்ந்திருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கணும், பிள்ளைகள் மத்தியில வாலிபர்கள் வாழ்ந்திருக்கணும், இல்லாமைகள் மாறி வாழ்ந்திருக்கணும், கோணலானது யாவும் மாறணும், திருமணம் இல்லாமை சபிக்கப்பட்ட நிலைமை மாறணும், சாபங்கள் யாவும் மாறணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இதற்காகவே தன் ஜீவனை சிலுவையில் அர்ப்பணித்தார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, சாபமானார், சிலுவையிலே தன்னையே அர்ப்பணித்து நமக்காக சாபமானார். இன்னைக்கு சொல்றீங்களா, என் குடும்ப வாழ்க்கையில ஒரு சாபம், கல்யாணம் ஆகுது பிள்ளை பிறக்க மாட்டேன், பிள்ளைகள் உற்பத்தி ஆகிறது, கர்ப்பவதி ஆகிறார்கள், கர்ப்பம் சிதைக்கப்படுகிறது, கர்ப்ப சிதைவு, கடைசி வரை கர்ப்பவதியாளா இருந்து பிள்ளை பெற முடியாத நிலைமை. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த சாபம், எத்தனை குடும்பங்களே சாபம் எல்லாம் இருக்குது. பெரிய வீடு பங்களா எல்லாம் இருக்கு, இந்த குடும்பத்துல சமாதானமே இல்லை. என்ன கஷ்டம், வேதனை. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, இந்த தடைகளை அகற்றுவது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அதைத்தான் யோபு அழகாய் சொல்லுகிறார், தேவரே சர்வத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் நிறைவேற்றி கொடுக்க வல்லவர். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்க, என்னை நோக்கி பாரு. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 121:1-2, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வரும் என்றால் நிச்சயம் வரும். இந்த விசுவாசத்தோடு இன்றைக்கு கேளுங்க. இன்றைக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். எத்தனை தடை, திருமணம் ஆகாத தடை இன்றைக்கு உடைக்கப்பட போகிறது. வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற தடை இன்றோடு முடிய போகிறது. குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒருமனம் இல்லை, ஒற்றுமை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிற தடைகள் உடைக்கப்பட போகிறது. பிசாசின் கிரியைகளை ஆண்டவர் உடைத்து போடவே சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தார். யோசித்து பார்ப்பீர்களா? இந்த சிலுவை நோக்கி பார்ப்பீர்களா? சிலுவை நோக்கி பார்ப்பீர்களா? கிறிஸ்துவின் உடையவர்கள் யார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். கலாத்தியர் 5:24 அப்படி சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களை மாறிவிட்டீர்களா? உங்கள் குடும்பம் கிறிஸ்துவனுடைய குடும்பமா இருக்கிறதா? பெயரளவிலே ஐ எம் a கிறிஸ்டியன் என்று சொல்லுகிறீர்களா? எல்லா பிரியமானே, ஆண்டவர் சகல தடைகளையும் குறைவுகளையும் மாற்றி உங்களுக்கு நிறைவை கொடுக்க விரும்புகிறார். என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணும், என் பிள்ளைகள் எனக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்திருக்கணும், எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும். என்ன அருமையான வசனம் அது, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும். ஆனா நம்ம சொல்றோம், அப்படிதான் இருக்கும், அவ்வளவுதான். வேண்டாம், இந்த வார்த்தைகளை தூக்கி எறியுங்க. கர்த்தர் புது ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். கர்த்தர் புது வாழ்வை கட்டளையிட வந்திருக்கிறார். உங்களை நேசிக்கிற ஆண்டவர், அன்பே உருவான ஆண்டவர். உங்கள் குறைவேல் சொல்லுங்க, ஐயோ அவிசுவாசியா இருந்தனே, உங்களை நேசிக்காமல் இருந்தனே, உலகத்தின் பின்னால் ஓடினேனே, உலக அடிமைத்தனங்களை விரும்பினேனே, இன்றைக்கு எனக்கு விடுதலை தார், என்னுடைய பிள்ளையாக மாற்றும், உமக்கு பிரியமாய் நடக்க, என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க பலன் தாரும். கேட்பீர்களா? தடைகள் அத்தனை அகற்ற அவரால் முடியும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் யுவர் காட். நான் அதுதான் அடிக்கடி சொல்லுகிறது, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த விசுவாசத்தோடு இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? உங்கள் தடைகள் என்னவென்று நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீர்களோ அதை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள், முழங்கால் படியிட்டு பயபக்தியோடு உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லுங்கள். கர்த்தர் இப்பொழுது விடுதலை தருவார், தடைகளை அகற்றி போடுவார். என்னவா இருந்தால் இந்த விசுவாசத்தோடு நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்த ஆண்டவர் ஒரு கடிதம் மூலமாய் சொன்னதை கேட்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது விடுதலை கொடுக்க மாட்டாரா?
நம்பிக்கையோடு கேட்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.